ஹலோ வணக்கம். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி பேச போகிறேன். இப்போ யங் ஏஜ்லேயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா? நல்லா ஓடிக்கிட்டே இருக்கான், அந்த இடத்துல ப்ளே கிரவுண்டில் கொலாப்ஸ் ஆகி ஒருத்தன் விழுறான். பைக்கில் போயிட்டே இருக்காங்க, இல்லைன்னா கார்லேயோ பஸ்ஸுலேயோ போகும்போது சடன் ஹார்ட் அட்டாக் கொலாப்ஸ் ஆகிறாங்க. ஸ்டேஜில் பாடிக்கிட்டே இருக்காங்க, அவங்க கொலாப்ஸ் ஆகி வராங்க. ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, யங் ஏஜ்லேயே நல்ல ஃபிட் பாடியாக இருந்துட்டும் தே ஆர் டையிங். இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் என்னென்னா, அவங்க ஹை கொலஸ்ட்ரால் ஃபுட்டு. அதனால் ஹை கொலஸ்ட்ரால் ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா, அதுவும் பேட் கொலஸ்ட்ரால் அது சாப்பிட்டாங்கனால என்ன ஆகுது, பிளட் வெசல்ஸ் எல்லாம் அடைச்சி ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசல்ஸ் அடைச்சிடுது, சப்ளை இல்லாமல் ஹார்ட்டு அட்டாக் வருது. ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் ஓவர் சிவியர் எக்ஸசைஸ், ஜிம்மில் ஆகட்டும் ஓடுறதாகட்டும், ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது ஃபிசிக்கலாக நீங்கள் ஹெல்த்தியாக இருந்திருக்கலாம், இதனால ஹார்ட் ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே அதால் ஒர்க் பண்ண முடியாது. ரைட்டா? அப்போது பியாண்ட் இட்ஸ் லிமிட் போகும்போது இட் வில் ஃபெயில். படிக்கட்டில் இருக்கும்போது ரொம்ப வேகமாக வருது, ரொம்ப ஹெவி வெயிட்டு லிஃப்ட் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். அண்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ், அதுவும் ஹார்ட் அட்டாக் இது. அண்ட் ஒபிசிட்டி, ஓவர் வெயிட், அதனால் இது எல்லாமே, அண்ட் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம், அண்ட் ஃபெமிலியல் இது எல்லாமே ஓரளவுக்கு ப்ராப்பர் செக்கப்பில் இருந்து ப்ராப்பர் பிளட் டெஸ்ட்டை பார்த்து இதை கண்டுபிடிச்சு அதை டெத்தை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். யங் ஏஜ் டெத்தை கூடிய வரைக்கும் ப்ரிவெண்ட் பண்ணணும். ஓகேங்களா?